நீ வெறும் ஃபுட் ரிவ்யூவர் தானே, இல்லை கடவுளா? எல்லாரோட டேஸ்ட் உனக்கு என்னன்னு தெரிஞ்சிருமா? ஏண்டா ஒரு கடைக்கு போறியா, காசு கொடுக்குறியா, இல்லை காசு கொடுக்காம ஓசியில் திங்கிறியா? மூடிக்கிட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பினே இருக்கணும். அதை விட்டுட்டு நான் இந்த பிளேஸை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், இந்த பிளேஸ் மயிறு மாதிரி இருக்குது, இதெல்லாம் நீ யார் சொல்கிறதுக்கு? ஒருத்தர் 20-30 வருஷமாக கடை வச்சுருக்கிறா, அவன் அந்த கடை வச்சுருக்கான்னா அத்தனை வருஷமாக அவனை நம்பி வந்து சாப்பிட்றாங்கன்னு அர்த்தம். அவங்க வந்து சாப்பிட்றவங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். நீ திடீர்னு இடையில வந்துட்டு இல்லை எனக்கு பிடிக்கல, ஆனால் மொத்த உலகத்தையும் இது பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு வீடியோ போட்டு அவன் லைஃபே கெடுத்துட்டு போயிடுறேன். அது பர்சனலாக நானே வந்துட்டு ஃபுட் ரிவ்யூவர்ஸ் ரிவ்யூ நல்லா இல்லைன்னு சொல்லி போட்ட இடத்துல சாப்பிட்டு நல்லா இருந்திருக்கு. அவங்ககிட்ட கேட்கும்போது தெரில ப்ரோ, வந்தாங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போனாங்க, கஸ்டமரே வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சிடுறாங்க. எதுக்கு உங்களுக்கு இந்த பொழப்பு? வாழ விடு அப்படிங்கிற அந்த கருத்து மாதிரிலாம் உங்களுக்கு தெரியாதா? நீயும் வாழு, இன்னொருத்தனை வாழ விடு. எதுக்கு இந்த ஒரு ஈன புத்தி? என்ன மாதிரி நிறைய பேருக்கு ஃபீல் ஆயிருக்கும் கண்டிப்பாக. அது மாதிரி ஆயிருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எந்த ஹோட்டலுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறது. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.